ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருத்திராஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குக்கர்லேயே எப்படி சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது வைக்க வெறும் 15 மினிட்ஸ் ஆகும். டக்குன்னு சட்டுன்னு வச்சிடலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். இந்த சாம்பார் வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு A to Z வரையும் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் இந்த டம்ளரில் நான் 2 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு அதில் இப்போ அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் என்ன தண்ணி ஊற்றுறேன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் வாட்டர் தான். அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. 3 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, தக்காளி ஒரு தக்காளி நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். கழுவிட்டு ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பருப்புக்கு மட்டும் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதே ஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே 3 விசில் விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் புளி எடுத்துகிட்டு அதை நான் ரைஸ் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே நான் ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்சது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பருப்பு வெந்துச்சு இல்லையா, அதே குக்கரில் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான பிறகு இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுந்து 2 கலந்துருக்கிறத போட்டுக்கலாம். போட்டு நல்லா கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி, கருவேப்பிலை, அதில் ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் கூட போடலாம், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குக்கரில் வேக வச்சோம் பார்த்தீங்களா தக்காளி, அந்த தக்காளியை எடுத்து இதிலே போட்டு நம்ம கிளறணும். இந்த தக்காளி நம்ம பருப்பு வேக வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தக்காளி எடுத்து இதிலே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வீடியோவில் கொஞ்சம் நாய்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது என்னதான் இருந்தாலும் சுற்றி எல்லாம் சவுண்டு போட்டுகிட்டே தான் இருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காய் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, என்னென்ன காய் வச்சுருக்கோமோ நம்ம வீட்டில் என்னென்ன காய்கறிகள் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், பீன்ஸ், அவரைக்காய், ஒரு பீட்ரூட் இருந்துச்சு, நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பீட்ரூட் ஒருத்தவங்க தனியாக சாப்பிட பிடிக்காது. அவங்களுக்கு இந்த மாதிரி சாம்பாரில் போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் பீட்ரூட்டும் கலந்து போட்டிருக்கேன். இப்போ இந்த காய் எல்லாத்தையும் நம்ம குக்கரில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதையும் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் மேலே வர மாதிரி, காய்கறிகள்லாம் கீழே போகிற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. நான் இப்போ செய்கிறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, பருப்புக்கு நம்ம போட்டோம், அதனால் 2 இது பண்ணாதீங்க. பருப்புக்கு தனியாக போட்டிருக்கோம், இப்போ வெறும் காய்கறிகள் மட்டும் தனியாக போட்டிருக்கோம். உப்பு நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம மசாலா பொருள் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் காய்கறியில் இறங்குற மாதிரி அந்த எண்ணெயிலே போட்டு கிளறுங்க. அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். இப்போ நல்லா மசாலாலாம் இறங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன ஊற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை மட்டும் நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும்.
ரொம்ப கொதிய விடாதீங்க. லைட்டாக அப்படி ஓரத்தில் வருது பார்த்தீங்களா, அது மாதிரி கொதிஞ்சால் போதும். இந்த ஸ்டேஜில் புளி கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. மூடி போட வேண்டாம். நல்லா கொதியட்டும். இப்போ நல்லா கொதிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, இப்போ உப்பு காரம் எல்லாம் போதுமான்ட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. இப்போ குக்கர் போட்டு மூடி ப்ரெஷர் வச்சிடலாம். ஒரு விசில் வச்சா போதும். காய் என்ன ஆல்ரெடி வெந்துருச்சு, அதனால் ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துங்க. இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்ட்டு. வெறும் 15 மினிட்ஸ் தாங்க ஆகும் இந்த சாம்பார் ரெடி பண்ண. டக்குன்னு காலையிலே ஏந்திரிக்க லேட் ஆகிடுச்சு, டக்குன்னு சமைச்சு கொடுக்கணும், லஞ்ச் கட்டி கொடுக்கணும் அப்படின்னா சாம்பார் வைக்கணும். இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் குக்கரில் ஈஸியாக. நம்ம வீட்டில் என்ன காய் இருக்கோ சட்டுன்னு நம்ம போட்டு சாம்பார் ரெடி பண்ணிடலாம். இந்த காயில் தான் சமைக்கணும், அந்த காயில் சமைக்கணும்லாம் இருக்குது. எதுவுமே நம்ம சமைக்கிறது தான் இருக்குது. இந்த சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குக்கிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.